வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈகோவேக்ஸ் டீபாட் யூடியூப் ப்ரோ வேக்கம் அண்ட் மாப்பிங் ரோபாட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கனெக்ட் பவர் அடாப்டர், இதை தான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். இதை தான் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சார்ஜிங் ஸ்டேஷன் ரெடி பண்ணியாச்சு. ரைட் ஆஃப் மீட்டர், லெஃப்ட் ஆஃப் மீட்டர், ஃப்ரண்ட்டில் வந்து 1.5 மீட்டருக்கு எந்த ஆப்ஜெக்டும் இருக்கக்கூடாது சார்ஜ் பண்ணும்போது. முதல்ல நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண போகிறோம். இந்த பட்டன் வந்து நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடல் பேசிக் மாடல் தான். இது வந்து ஆப்பில் தான் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து மேப்பிங் ஆப்ஷன் கிடையாது. இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த டவுன் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த டஸ்ட் டேங்க்கும் வாட்டர் டேங்க்கும் எடுக்க போகிறோம். இது வந்து ரிசர்வாயர்னு சொல்லுவோம் ரோபாட் டேமில். இந்த கையில் இருக்கிறது வாட்டர் டேங்க் வந்து ரிசர்வாயர்னு சொல்லும். இது வந்து இந்த லெஃப்ட்டு அந்த பக்கம் இருக்கிறது டஸ்ட் டேங்க்கு. இந்த டஸ்ட் டேங்க்லாம் அதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி அந்த டேங்க் உள்ளே போயிடும். இது மாதிரி இந்த வாட்டர் டேங்க்கில் தண்ணியை ஊற்றி இந்த மாப் பண்ணுறதுக்கு அந்த வாட்டர் டேங்க் யூஸ் ஆகுது. ரோபாட் வந்து சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். ப்ளீஸ் ரிமூவ் தி ரிசர்வாயர் டேங்க்குன்னு சொல்லும். அப்போ வந்து இந்த ரிசர்வாயர் டேங்க்கை எடுத்துகிட்டு நம்ம சார்ஜ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டஸ்ட் டேங்க்கு. இந்த டஸ்ட் டேங்க்கில் வந்து அந்த டஸ்டெல்லாம் செக்ரிகேட் ஆகும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது. ஒயிட் கலரில் ஒரு ஃபில்டர் இருக்கும். அதை நம்ம ப்ரெஷ்ஷால் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஒன்று இருக்கும், இந்த கார்பன் ஃபில்டரும் இன்னொரு ஒயிட் ஃபில்டரும் இருக்குது. அது ரெண்டும் தண்ணி பண்ணக்கூடாது, அந்த ப்ரெஷ்ஷால் தான் க்ளீன் பண்ணணும். இந்த தனியாக இருக்கிற கீழே இருக்கிற அந்த தனியாக அந்த டீபாட் மேலே இருக்கிற டேங்க்கு மட்டும் நம்ம அலம்பிக்கலாம். இந்த ஃபில்டர்லாம் வந்து தண்ணி போட்டு அலம்ப வேண்டாம், ப்ரெஷ்ஷால் க்ளீன் பண்ணிட்டா போகிறோம். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் வைக்கும்போதும் எடுக்கும்போதும் இந்த ஹேண்டில் தூக்கிட்டு தான் வைக்கணும். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கும்போதும் உள்ளே வைக்கும்போதும் இதை டவுன் பண்ணிவிட்டு தான் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி டவுன் பண்ணிவிட்டு தான் வெளில எடுக்கணும். இப்போ நம்ம பார்க்குறது சைட் ப்ரஷ், ஸ்வீப்பிங் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்று வந்து க்ரீன் கலரில் இருக்குது, ஒன்று ரெட் கலரில் இருக்குது. அது இந்த இதில் இருக்குது. இதில் வந்து என்ன அந்த கலர் தகுந்தபடி அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். க்ரீன் கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று இருக்குது. இந்த ப்ரஷ்ஷையும் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணணும். இதில் வந்து அந்த ஹேரு, அந்த சின்ன அந்த ஒட்டடையெல்லாம் வந்து அதில் மாட்டிக்கும். அப்பப்போ எடுத்து நம்ம ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்குறது மெயின் ப்ரஷ்ஷு. இதுதான் வந்து இந்த டஸ்டெல்லாம் சக் பண்ணி அந்த டஸ்டிங் டேங்க்குக்கு உள்ளே அனுப்புறது. இதை வந்து அந்த கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தூக்கி அந்த மெயின் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு நம்ம அதையும் வந்து ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மாற்றி வைக்கணும். அது கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும். இந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு மாட்டும்போது ஏதாவது கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும். அது ஈவனாக இல்லைனாக்க அந்த கரெக்டாக அந்த ரெண்டு பக்கமும் வந்து அது போய் கரெக்டாக இன்சர்ட் ஆகணும். அப்படி இன்சர்ட் ஆகலைன்னா இந்த கிளிப்பு இருக்குது இல்லையா, அது போய் அந்த இதில் வந்து கரெக்டாக அதில் போய் ஃபிட் ஆகாது. அதனால் அதை பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் மெயின் ப்ரஷ்ஷு, சக்ஷன் ப்ரஷ்ஷு. இப்போ நம்ம பார்க்க போகிறது சார்ஜிங் கான்டாக்ட். இந்த ரெண்டு சில்வர் கலரில் இருக்குது இல்லையா, அது நடுவில் வந்து யூனிவர்சல் வீல். இதை வந்து கரெக்டாக போய் அந்த டாக்கிங் ஸ்டேஷனில் வந்து போய் ப்ளேஸ் ஆனால் தான் சார்ஜ் ஆகும். அதனால் அதையும் நல்லா துணி போட்டு நல்லா துடைக்கணும். இப்போ பார்க்குறோம் இல்லையா, இந்த வீல் ரெண்டுத்தையும் நல்லா துணி போட்டு நல்லா துடைக்கணும். இப்போ ரோபோ ஸ்டார்ட் கொடுக்கும்போதும் ரோபோட் க்ளீன் பண்ணும்போதும் இந்த சைடில் இருக்கிற ஆன் பட்டன் இருக்குது, அதை ஆன் பண்ணணும். ஆன் ஆஃப் பட்டன் இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். பக்கத்தில் இருக்கிறது வைஃபை ரீசெட் பட்டன். நம்ம இப்போ பார்க்க போகிறது வைஃபை ரீசெட் பட்டன். இது வந்து வைஃபை வந்து ஈகோவேக்ஸோட கனெக்ட் பண்ணும்போது அதை வந்து லாங்காக ப்ரெஸ் பண்ணணும். முதல்ல இதை வந்து ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதை வந்து மல்டிபிள் மொபைலில் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா டஸ்டிங் பேடு கொடுத்துருக்காங்க. நம்ம டஸ்ட் டேங்க் மேலே மாட்டியிருந்தோம் இல்லையா, அதுதான். இன்னொன்று வந்து இந்த மாப்பிங் பேடு. இது வந்து மாப் பண்ணுறதுக்கு அந்த மாப்பிங் இதில் வந்து ரிசர்வாயர் கீழே
நம்ம இது வந்து ஒட்டணும். அப்படியே ஸ்டிக் ஆகும் அது. இப்போ வெறும் வேக்கம் மட்டும் போதும். இப்போ அது வந்து மாப்பிங் வேண்டானாக்கா இந்த மாப்பிங் பேடை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அது ரிமூவபிள் தான், ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து மாப்பிங்லாம் முடிச்சுட்டு இதை வெறும் அந்த ரன்னிங் வாட்டரில் தான் வந்து க்ளீன் பண்ணணும். இதில் வந்து டிட்டர்ஜென்ட்டோ எதுவும் போட்டு அது வாஷ் பண்ணக்கூடாது. வெறும் ரன்னிங் வாட்டரில் தான் அதை க்ளீன் பண்ணணும். அது மாதிரி வந்து அது வாஷிங் மிஷின்லேயோ இல்லைனா அதை அடித்து துவச்சி இதெல்லாம் பண்ணக்கூடாது. வெறும்னா அப்படியே இந்த ரன்னிங் வாட்டரில் அலசிட்டு அப்படியே நிழலில் காய வைக்கணும். இப்போ ஸ்வீப்பிங் மாப்பிங் ரெண்டும் கம்பைண்டாக இப்போ பண்ண போகிறோம். அதனால் இப்போ வாட்டர் டேங்க்கில் அந்த வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடலாம். இது வந்து 350 ml வாட்டர் கொள்வது. இது வந்து நம்ம வந்து அக்வாகார்ட் வாட்டர் இல்லைன்னா மினரல் வாட்டர் அது மாதிரி தான் ஊற்றணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ ஆப் டவுன்லோட் பண்ணி மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். இதில் வந்து 3 ஆப்ஷன் காமிக்கிறது. எட்ஜு, ஆட்டோ, ஸ்பாட்டு அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. எட்ஜு வந்து வெறும் எட்ஜஸ் வந்து இந்த ரூமோட எட்ஜஸ்லாம் க்ளீன் பண்ணோம். ஆட்டோங்கிறது ஃபுல்லாக வந்து ஜிக்ஸாக்காக எல்லா ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். அப்புறம் ஸ்பாட்டுனாக்கா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் நம்ம வந்து ரோபோட் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கிட்ட வச்சுட்டோன்னாக்கா அதை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாட் க்ளீனிங் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம என்டையர் ஹவுஸ் க்ளீன் பண்ண போகிறோம். ஆட்டோ போட்டிருக்கோம். இந்த ரோபோட் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100 வரத்துக்கு 4 hours ஆகுமா? இப்போ வந்து ஸ்வீப்பிங் மாப்பிங் ரெண்டுமே பண்ணிட்டுருக்கு. நம்ம வெறும் ஸ்வீப்பிங் ஆப்ஷன் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணுறது. ஸ்வீப்பிங் மாப்பிங் உங்களுக்கு நல்லா தெரியும். இது பார்த்தானே இந்த ஃப்ளோரில் இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு அடியில் எல்லாமும் நல்லா அது போய் நல்லா க்ளீன் பண்ணுறது. அது மாதிரி கட்டில் கடியில் எல்லாமும் நல்லா நீட்டாக போயிட்டு நல்லா நல்லா வேக்கம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா தொடச்சி க்ளீனாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது பேசிக் மாடலுங்கிறதுனால ரொம்ப வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு தான் இது வாங்கினேன். மேப்பிங் ஆப்ஷன் கிடையாது, அடுத்த லெவலில் தான் இருக்குது. இது ரஃப் யூஸுக்கு இது போகணுன்ட்டு நான் இது வாங்கிட்டேன். பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கூடவே ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் நான். வைஃபையில் ஆப்ரேட் பண்ணாமல் மேனுவலாகவும் இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரூம்லேயே எடுத்துன்னு போய்ட்டு செப்பரேட்டாகவும் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இது வந்து டாஸ்கெல்லாம் முடிச்சுட்டு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டாக்கிங் ஸ்டேஷனுக்கு வந்துடுது. அது மாதிரி சார்ஜ் கம்மியாக எடுத்தனாலும் அதுக்கு நேராக வந்து சார்ஜ் பண்ணிக்கிறது வந்து அந்த டாக்கிங் ஸ்டேஷனுக்கு வந்துடும். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ எந்தவித பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. ஒரு நாள் பண்ணதுலேயே இவ்வளோ குப்பை இருக்குது. நான் டெய்லி பெருக்கி துடைக்கிறோம், அப்படியே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.